ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு வானல் வச்சிருக்கிறேன். அதுல தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப நம்ம இதுல கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா ஜீரகம், ஒரு கொஞ்சோண்டு உளுந்து எடுத்து நான் போடுறேங்க. இப்ப இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நான் இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இதுல 2 வெங்காயம் ஸ்லைஸா நீள நீளமா வெட்டி வச்சிருக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. லைட்டா தான், ரொம்ப எல்லாம் வதக்கல. ஏன்னா நம்ம கோவக்காய் போட்டு வதக்க தான் போறோம். அதனால கோவக்காவை நான் நல்லா நீட்டமா வெட்டி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நல்லா நீட்டமா வெட்டி வச்சிருக்கேன். 1/4 கிலோ கோவக்காய் நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெயிலேயே வதங்கட்டும், சுருள வதங்கணும். இது நம்ம இதுல இப்போதைக்கு தண்ணி ஆட் பண்ண வேணாம். கொஞ்சமா தண்ணி சேர்ப்போம். ஆனா அது லாஸ்ட்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது வேக வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டு பாருங்க, ஓரளவுக்கு நல்லா தன்னால அதுவே வெந்து வரும். ஏன்னா கோவக்கால தண்ணி பதம் உண்டு, அதனால அதுவாவே தன்னால வறுத்து வருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமா மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போடுறேன். 1 ஸ்பூன் நான் வத்தல் தூள் போடுறேன். வத்தல் தூள் 1 ஸ்பூன். கொஞ்சமா கரம் மசாலா பொடி போடுறேன். அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். நான் 1 ஸ்பூன் மல்லித்தூள். இப்ப இதெல்லாம் நல்லா வதக்கிக்குவோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இதை வேக விட்டுறலாங்க. இத நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்ப இதுல ஒரு சின்ன ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்ப இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இது இப்ப மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விட்டுலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுருங்க. நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு எடுத்தாச்சு. இப்ப பாத்துடலாம் வாங்க. நல்லா வதங்கிருச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னா, வேர்க்கடலை கொஞ்சமா எடுத்து அதை நான் நல்லா திரிச்சு வச்சிருக்கிறேன். இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். நம்ம நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான கோவக்காய் பாஜி ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.